ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கும் வெள்ளை சுண்டைக்கடலாம் போட்டு ஒரு சின்ன மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சதும் லவங்கம் 2 போட்டுங்க. நம்ம பட்டை 1 போட்டுங்க. பிரிஞ்சி இலை 1 போட்டுங்க. இஞ்சி பூண்டு நசுக்கு போட்டுங்க. நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சது போட்டுங்க. தக்காளி 1 போட்டுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துங்க. நல்லா மசிச்சிடுங்க. அதில் மசிச்சோடனே நான் வேக வச்சுருக்கேன் வெள்ளை சுண்டைக்கடலை குக்கரில், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. நம்ம சென்னா மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. நல்லா கலக்கி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக விடுங்க. மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அது நல்லா வெந்து எண்ணெய் தனியாக வரணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா கெட்டியாக நல்லா வந்திருக்கு. இது பூரி, தோசை, பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். அது இதுமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அது. இந்த ஸ்டேஜில் வரணும். ரொம்ப தண்ணியாக தான் நல்லா இருக்காது. நீ வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.